துரைசாமி ஐயாவோட லிங்க். அவர் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் லிங்க் அனுப்பிச்சிட்டு, சார் இந்த ஓ! மாதிரி ஒரு கிளாஸ் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் வேற ஒரு இதுக்கு நாங்க அனுப்பியிருந்தேன். இத கிளாஸ் ஒண்ணு அட்டெண்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி, நாங்க வேற ஒரு கிளாஸ் அட்டெண்ட் பண்ண வச்சிருந்தேன் அவர. அதுவும் அவர் அட்டெண்ட் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த மோட்டிவேஷன் இந்த மாதிரி ஒரு கிளாஸஸ் எல்லாம் இருந்தா நம்ம அட்டெண்ட் பண்ணுவோங்கிறது அவருக்கும் தெரியுங்கிறதுனால, நாங்க 2 பேரும் ஷேர் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி இருக்கு பாருங்க, இத பண்ணுங்கன்னு சொல்லி பார்ப்போம். அப்படி இருக்கும்போது தான் சார் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் நான் ரொம்ப நாளா வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க இத ஜாயின் பண்றீங்களான்னு கேட்டு அனுப்பிச்சாரு. இதுல என்ன கேள்வி? ஜாயின் பண்ணிடலாம். நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு நெறைய கருத்துக்கள் தேவை. நம்மளோட இத வந்து நம்ம மேம்படுத்துறதுக்கு என்ன தேவையோ, அது எங்க கிடைச்சாலும் நம்ம எடுத்துக்கலாமே அப்படிங்கிற ஒரு இதுல பார்க்கும்போது, எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, புரொஃபஷனல் லைன்ல தான் நெறைய இருக்காங்க. நான் அந்த அளவுக்கு புரொஃபஷனல் லைன் இல்ல. இருந்தாலும் நான் என்னோட படிப்பு கம்மி தான். இருந்தாலும் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். எல்லாருக்குமே இந்த குழுவில் இருக்கிற அத்தனை நபர்களுக்கும் நானு வந்து நன்றி கடன் பட்டுருக்கேன். கணக்கு போட்டது, இந்த ஐஸ் கட்டி எடுத்துட்டு போலாம் அப்படின்ன உடனே நெறைய பேர் முடியாது அப்படிங்கும்போது, ஏன் முடியாதுங்கிற ஒரு மாற்று சிந்தனை வந்தது. இதெல்லாமே வந்து நெறைய இருந்தது எனக்கு. 2வது என்னன்னா, எப்பவுமே வந்து பாசிட்டிவா தான் பேசணும், பாசிட்டிவா தான் நடந்துக்கணும் அப்படிங்கிற என்னோட தாட். முடியாது அப்படிங்கிறத எங்கேயுமே சொல்லக்கூடாது. எங்க வீட்லயே வந்து முடியல அப்படின்னு சொன்னாங்கன்னா, டக்குனு எனக்கு கோவம் வரும். எடுத்த உடனே முடியலைன்னு சொல்லாத. ட்ரை பண்ணு. 2வது அத மாத்தி பேசு. இப்படித்தான் பேசுவேனே ஒழிய, முடியாது அப்படின்னா எனக்கு டக்குனு அடுத்த செகண்டே கோவம் வந்துரும் எனக்கு. அந்த மாதிரி. முடியாதுன்னு சொல்லக்கூடாதுங்கிற ஒரு தாட்ல இருப்பேன் எப்பவுமே. என்னோட 17வது வயதிலிருந்தே நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சதுனால, நெறைய பட்டறிவுங்கிறது கொஞ்சம் நெறைய இருக்குது எனக்கு. அதனால எதுவுமே முடியாது, முடியாதுன்னு சொல்லக்கூடாதுங்கிறது என்னோட தாரக மந்திரமா எப்பவுமே வச்சிருப்பேன். முடியும் அப்படிங்கிறதுக்கு கொஞ்சமாவது முயற்சி எடுத்து, அத செய்யணும் அப்படிங்கிறதுல கொஞ்சமாவது முயற்சி எடுத்து என்னோட இத கொண்டு போயிட்டு இருப்பேன். இந்த ஆளுமை திறன் பயிற்சி எனக்கு ரொம்பவுமே உதவிகரமாவும், இதாவுமே இருந்தது. நாங்க அன்னைக்கு இங்க போகும்போது கூட நான் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டே தான் போயிட்டே இருந்தேன் நாங்க. சார் முதல் நாளே லீவ் சொல்லிட்டு வடலூர் போயிட்டாரு. நான் போகும்போது கூட பஸ்ல போகும்போது கூட இந்த கிளாஸ கடைசி லாஸ்ட் டே அன்னைக்கு அட்டெண்ட் பண்ணிட்டே தான் போயிட்டு இருந்தேன். பயிற்சி ரொம்ப மகிழ்ச்சி அளித்தது. இதோட சார்ந்து நெறைய பயிற்சிகள்ல நீங்க குடுத்துட்டு இருக்க இந்த இதுலலாம் நான் வந்து கலந்துக்கணும்னு நெனைக்கிறேன். ஆனா அதுக்கு உண்டான சந்தர்ப்பம் கம்பெனிக்குள்ளேயே இருக்கிறனால வரவே முடியல. நீங்கள் கேட்டவை இந்த இதுக்கு எல்லாமே வரவே முடியல என்னால. ஐ வில் ட்ரை. நன்றி அம்மா. இந்த கிளாஸ் ரொம்ப அதிகம் அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப பயனுள்ளதாவும், அ மேலும் மேலும் அவங்களுக்கு வளர்ச்சி அடையக்கூடிய வகையிலும் நெறைய உதவியா இருந்தது இந்த பயிற்சி. இந்த மாரி நெறைய பயிற்சிகள் எங்களுக்கெல்லாம் குடுத்து, நீங்களும் உயர்ந்து எங்களையும் உயர்த்தணும்னு பணிவோட உங்கள கேட்டுக்கிறேன். நன்றிம்மா.